ஹலோ மக்களே! வெல்கம் பேக் டூ ஷேட்ஸ் ஆஃப் பவ்யா. வெல்கம் பேக் டூ ஒன் மோர் வீடியோ. ஹோப் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். அண்ட் இன்னொரு விலாகோட நான் வந்துட்டேன். லாஸ்ட் வீடியோக்கு குடுத்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் Q&Aல யாராச்சும் கொஸ்டின் மிஸ் பண்ணியிருந்தா ரொம்ப சாரி. நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா கவர் பண்றேன். அண்ட் இது வந்து சாட்டர்டே விலாக். ஃபுல் கம்ப்ளீட் சாட்டர்டே என்ன பண்ணேன்றத உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தன்மைஸ்ரீ நம்ம சப்ஸ்கிரைபர் அவங்க பேரை சொல்லியிருந்தாங்க வீடியோவில். ஸோ தன்மைஸ்ரீ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. ஸோ மேலும் மேலும் க்ரோ ஆகலாம். அண்ட் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் அந்த டே இப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஆக்சுவலி நான் மார்னிங் காஃபி குடிக்கிற பர்சன்னு தெரியும்ல. பட் அப்பா அன்னைக்கு எனக்காக ஒரு கஷாயம் மாதிரி ஒன்று ரெடி பண்ணியிருந்தாங்க. தண்ணியில் புதினா, நெல்லிக்காய், அப்புறம் கொஞ்சம் டீ தூள் போட்டு நல்லா கொதிக்க விட்டு, அப்புறம் இறக்கி ஹனி போட்டு குடிக்கிற மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் கசப்பாக இருந்துச்சு. பட் அது ஹெல்த்தின்னு நினைக்கிறேன். அதனால அப்பா எனக்கு கொடுத்தாங்க. ரெகுலராக அவங்க அதுதான் காலையில் குடிப்பாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் அம்மா வந்து சாம்பார் பொடி அரைக்கிறதுக்காக எல்லாமே காய வச்சுட்ருந்தாங்க. ஒசூரில் இப்போ ஒரு 2 to 3 டேஸாக ரொம்ப நல்லா மழை பெய்யுது. ஸோ இதெல்லாம் பாதுகாத்துட்டே இருக்கணும். இல்லைனா மொத்த பொருளும் வேஸ்ட் ஆயிரும். அதனால் எல்லாம் காலையிலேயே காய போட்டு கொஞ்சம் ரெடி பண்ணிகிட்ருந்தாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் அப்பா வந்து சாட்டர்டே, சண்டேனா வீட்டில் எல்லோரும் இருப்போன்ட்டு பப்பாயாலாம் கட் பண்ணி வச்சுட்ருந்தாங்க. ஸோ தட் நாங்கள் சாப்பிடுவோம், கொஞ்சமாச்சும் ஹெல்த்தாக இருப்போம் அப்படின்னு. பட் எங்கே அது அப்படியே மறந்து மறந்து போயிடுது ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சா. பட் இந்த வாட்டி நான் ஃபுல்லாக சாப்பிட்டு காலி பண்ணிட்டேன். அண்ட் கஷாயம்லாம் குடிச்சிட்டு அந்த டே அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் அப்பா அன்னைக்கு கோயிலுக்கு போகணும். ஏன்னா ஹனுமான் ஜெயந்தி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ காலையிலேயே குளித்து ரெடி ஆகிட்டு தலைவாரிட்டு இருந்தேன். அண்ட் உங்களுக்கு இந்த பேக்ரவுண்டில் சாங் கேட்கும்னு நினைக்கிறேன். நான் தலைவாரிட்டு இருக்கும்போது கரெக்டாக பாபாவோட வண்டி கிராஸ் ஆச்சு. அதனால தான் அப்படியே அதை உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். பார்த்துட்டு அப்படியே சீப்பையும் கீழேயே போட்டுட்டேன். ஸோ அப்படியே அந்த டே ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் நான் போடுற ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் அப்ரிசியேஷன் வருது. லைக் நல்லாயிருக்கு, ரொம்ப நீட்டாக, சிம்பிளா, அழகா போடுறீங்க அப்படின்னு. எனக்கு எனக்கே ஹாப்பி ஆக்சுவலி அதெல்லாம். ஏன்னா நான் பெருசா அதெல்லாம் வாங்குற ஆளே கிடையாது. பட் இருக்கிற ட்ரெஸ்ஸை அப்ரிஷியேட் பண்ணுறீங்க. ஸோ ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இந்த ட்ரெஸ்ஸுமே நான் ஜெயநகரில் தான் வாங்கினேன். இது வந்து நான் என்னோட காலேஜோட கிராஜுவேஷனுக்கு போட்டிருந்தேன். ஸோ அந்த ட்ரெஸ் தான் இது. அண்ட் இது வந்து ஒரு 400 to 500 கிட்ட வந்துருந்துச்சு அப்போது ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி. எஸ். அண்ட் கோயிலுக்கு நாங்க கொஞ்சம் சீக்கிரமாவே போயிட்டோம். ஒரு 10:00க்குள்ளயே. செம்ம ரஷ்ஷா இருந்துச்சு கோவில். அண்ட் சூப்பரா அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. எப்பவுமே கோயிலுக்கு போனா வெறுங்கையோட போகவே மாட்டோம். எந்த கோவிலா இருந்தாலும் சரி. அண்ட் நீங்களும் அத பிராக்டிஸ் பண்ணுங்க. ஏன்னா போம்போது எப்பவுமே வெறுங்கையோட போகக்கூடாதுன்னு நெனைக்கிறேன். எனக்கு தெரியல. பட் நான் இதுவரைக்கும் போனதில்ல. ஸோ ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போம்போது துளசியும், லெமனும் எடுத்துட்டு போவோம். அண்ட் லெமன் நம்மளுக்கு சாமிகிட்ட வச்சு திருப்பி குடுத்துருவாங்க. ஸோ தட் நம்ம வீட்டு பூஜை அறையில வச்சுக்கலாம் அப்படின்னு. அண்ட் மத்த கோயிலுக்குலாம் போனா, ஏதோ ஒரு பூ நம்ம கிட்ட என்ன இருக்கோ, இல்ல நம்மனால அங்க என்ன வாங்க முடியுமோ, வாங்கிட்டு போங்க. ஸோ தட் ஹேப்பியா இருக்கும். நம்ப வெறும் கை வீசிட்டு போல அப்படின்ற மாரி இருக்கும். கடவுளுக்கு ஏதோ எடுத்துட்டு போற மாரி இருக்கும். அண்ட் அன்னைக்கு ஒரு பெரிய மிராக்கிள் என்னன்னா, நான் போய் முன்னாடி நின்னுட்டேன். ரொம்ப ரஷ்ஷா இருந்துச்சு. சரி அடுத்த வாட்டி சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாரி அடுத்த கியூக்காக வெயிட் பண்ணிட்டுருந்தேன். அப்போ கரெக்ட்டா நான் முன்னாடி போம்போது, சாமி கிட்ட இருக்கிற பிரசாதம் எடுத்துட்டு வந்து டைரக்ட்டா என் கையில குடுத்துட்டாங்க. எப்படி அந்த கூட்டத்தில ஐயர் என்ன கண்டுபிடிச்சாருன்னே எனக்கு தெரியல. அண்ட் எனக்கு குடுக்கணுன்ட்டு அவசியம் இல்ல. நான் யாரோ அவங்களுக்கு. பட் டைரக்ட்டா எடுத்துட்டு வந்து சாமி கிட்ட இருந்து எடுத்துட்டு வந்து துளசியும், பிரசாதமும் எனக்கு குடுத்துட்டாங்க. அண்ட் நான் அப்ப பூஜை கூட முடிக்கல. ஸோ அது பார்க்கும்போது, "எனக்கு எதுக்கு குடுத்தாங்க?" அப்படின்ற மாரி இருந்துச்சு. எல்லாருமே என்னைய பார்த்துட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. அந்த பிரசாதம் என் கைக்கு வந்து அன்எக்ஸ்பெக்டடா சேர்ந்தது. நம்மளுக்கு அங்க இருக்கு, வரப்போகுது, குடுக்க போறாங்கன்னு தெரிஞ்சா அது ஓகே. அது சாமிக்கு வச்ச பிரசாதம், சாமி கிட்ட தான் இருக்கணும்னு தெரிஞ்சும் அது என்கிட்ட வந்து சேர்ந்தம்போது எனக்கு கொஞ்சம் ஹேப்பியா இருந்துச்சு. அண்ட் அந்த கோவில்ல நெறைய பிரசாதம் வெளியில குடுத்துட்டுருந்தாங்க. அந்த பிரசாதம் நாங்க போம்போது காலியா இருந்துச்சு. அப்ப நெனச்சேன், ஓகே இந்த பிரசாதம் எனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கு போல அப்படின்ற மாரி. அண்ட் அன்னைக்கு எனக்கு ரொம்ப பசி. காலையிலேயே எனக்கு ரொம்ப பசியா இருந்ததுனால, சரி சாப்பிடாம போயிட்டு வந்துரலாம் அப்படின்ற மாரி இருந்தேன். ஆனா கோவிலுக்குள்ள என்டர் ஆனோனே சாப்பாடு கெடைச்சது. ஜாலியா இருந்துச்சு. அண்ட் அடுத்த கோவிலுக்கு கெளம்பிட்டேன். ஸோ அங்கேயுமே எனக்கு புடிச்ச ரைஸு எனக்கு 2 வாட்டி குடுத்தாங்க. ஏன் தெரியல அன்னைக்கு எனக்கு ஃபுல்லாவே பசின்ற ஒரே காரணத்துக்காக என்கிட்ட சாப்பாடு தேடி வந்துட்டே இருந்துச்சு. நானும் நல்லா சாப்பிட்டு ஹேப்பியா இருந்தேன். அண்ட் லெமன் ரைஸ் வேற லெவல்ல பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப டேஸ்ட்டா ரொம்ப புடிச்சிருந்துச்சு. அண்ட் இந்த மாரி பீஸ்ஃபுல்லான இடம், உங்களுக்கு மனசுல கஷ்டமா இருக்கு அப்டின்னா, கோவில்ல போய் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வாங்க. கொஞ்சமாச்சு அட்லீஸ்ட் ரிலாக்ஸிங்கா இருக்கும். கஷ்டம் இல்லாத மனுஷங்க யாருமே இல்ல இந்த உலகத்துல. கஷ்டப்பட்டு தான் எல்லாரும் வராங்க.
ஸோ உங்களுக்கு அந்த கஷ்டத்துலேருந்து கொஞ்சம் பிரேக் வேணும்னா, இந்த மாரி கோயில்ல போய் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வாங்க. அண்ட் கைஸ் நம்ம ஃபைனலி நான் ரொம்ப நாள் கழிச்சு அன்னைக்கு நான் மத்தியானம் தூங்குனேன். அன்னைக்கு ஏன்னா நான் வீடியோ போடவே இல்ல. சாட்டர்டே அன்னைக்கு வீடியோ நான் அப்லோடே பண்ணல. நல்லா தூங்கிட்டேன். ஏன்றது தெரியல. சரியான டயர்டு. 1 வாரம் ஒழுங்கா தூக்கம் இல்லாம, அன்னைக்கு நல்லா தூங்கி எந்திரிச்சேன். வெளியில வந்து பார்த்தா நல்லா காத்து. மழை பெய்ய போற மாரி இருந்துச்சு. அண்ட் என்னோட செடிங்களெல்லாம் பார்த்து ஒரு ஹாய் சொல்லிட்டு போலாம். நல்லா மழை வரப்போது. நல்லா நனைஞ்சு ஜாலியா இருங்க அப்படின்ற மாரி வந்து மாடியில எல்லாம் பார்த்துட்டு போயிட்டுருந்தேன். அண்ட் அம்மாவோட மசாலா தூளெல்லாம் ஆல்ரெடி நான் தூங்கும்போதே அம்மா எடுத்துட்டு வந்து கீழ வச்சு அரைக்கிறதுக்கு ஃப்ரை பண்ணிட்டுருந்தாங்க. ஸோ தட் எல்லா வேலையும் அப்படியே பேரலலா போயிட்டுருந்துச்சு. அண்ட் நான் வந்து லஞ்ச் கூட அப்ப சாப்பிடல. ஆல்மோஸ்ட் அது ஒரு 3:30 டைமா இருந்துச்சு. 3:30க்கே க்ளவுடியா இருந்துச்சு. அண்ட் மத்தியானம் அம்மா வந்து சாம்பாரும், பொரியலும் செஞ்சிருந்தாங்க. ஸோ அத நான் சாப்பிட்டுட்டு அப்படியே என்னோட நெக்ஸ்ட் ஹாஃப் ரொட்டீன் ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் ஈவினிங் ஒரு 4:00 மாரி சரி அரைச்சுட்டு வந்துரலாம். மழை வந்தா கஷ்டம் அப்படின்னு அரைக்கிறதுக்காக எடுத்துட்டு போயிருந்தோம். அப்போவே கொஞ்சம் மழை ஸ்டார்ட் ஆயிருந்துச்சு. நனைஞ்சுட்டே தான் போயிருந்தோம். குடை கொண்டு போல. ஏன்னா வேணும்னே தான் நனையலாம் அப்படின்னு. நான் தான் குடை அலோவ் பண்ணல. அண்ட் நல்லா இருந்துச்சு. அண்ட் என்னோட ஃபேஸில ஏதாச்சும் டிஃப்ரென்ஸ் தெரியுதா அப்படின்றத சொல்லுங்க. இப்போ இல்ல கொஞ்ச நேரம் கழிச்சு. அண்ட் ஈவினிங் ஒரு வீடியோ ஷூட்க்காக நான் பிளான் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ எடுத்து எடிட் பண்ணி நம்ம அப்லோடும் பண்ணிட்டோம் சண்டேவே. சாட்டர்டே ஈவினிங் தான் எடுத்தேன். சண்டேவே நான் அப்லோட் பண்ணிட்டேன். செக் பண்ணலன்னா செக் பண்ணி பாருங்க கைஸ். அது ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு அந்த வீடியோ. ஆக்சுவலி நான் வந்து ஹால் வீடியோ எடுக்கலான்றதுக்காக தான் நான் வந்து ரெடி ஆனேன். ஆனா எனக்கு வந்து மழை ஒத்துழைக்கல. என் ஃபேஸ்ல ஏதாச்சும் டிஃப்ரென்ஸ் தெரியுதான்னு சொல்லுங்க. மழை வந்து ஒத்துழைக்கல. ஸோ, என்னால எடுக்கவே முடியல. ஃபுல்லா மேக்கப்லாம் போட்டு ரெடி ஆயிட்டேன். சரி ஃபர்ஸ்ட் டைம் நல்லா ரெடி ஆகலாம். மேக்கப்லாம் போட்டு அப்படின்ற மாரிலாம் அழகா ரெடி ஆனேன். பட் மழை வந்து நிக்கவே இல்ல. கன்டினியூஸா மழை. 3 ஹார்ஸ் கிட்ட என்னமோ மழை பேஞ்சுட்டே இருந்துச்சு. எனக்கே கடுப்பாயிடுச்சு. இதுக்கு மேல எடுத்து யூஸ் இல்ல. ஏன்னா க்ளவுடி ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு பிரைட்னஸ் நல்லா கிடைக்காது அப்படின்றதுக்காக. ஸோ, அன்னைக்குமே என்னால எடுக்க முடியல. அண்ட் எஸ் சரியான மழை ஹொசூர்ல. உங்க ஊர்லலாம் மழை பெய்யுதா? இல்ல எப்படி இருக்கு கிளைமேட் அப்படின்னு சொல்லுங்க. அண்ட் எங்க இதுல ஃபுல் மழை பெஞ்சு ஃபுல்லா டேமேஜ் ஆயிருந்துச்சு ரோடெல்லாம். அண்ட் ஈவினிங் போல என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது, பிஸ்கட் பேக்கெட்ஸ் நெறைய இருந்துச்சு வீட்ல கம்பெனில குடுக்கறது. ஸோ, அந்த பேக்கெட்ஸ் வச்சு நம்ம ஏதாச்சும் ஸ்வீட் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் அம்மாகிட்ட ஐடியா கேட்டேன். ஸோ, அம்மா வந்து பிஸ்கட் ஹல்வா ட்ரை பண்ணலாம். இதுவரைக்கும் நம்ம சாப்பிட்டதே கிடையாது. எப்படி வருதுன்னு ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்லா இருந்துச்சுன்னா ஓகே அப்படின்ற மாரி சொன்னாங்க. ஸோ, மில்க் பிக்கிஸ் பேக்கெட் நெறையவே இருந்துச்சு. அதனால ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 3 பேக்கெட் மட்டும் எடுத்து ஒரு 1 லிட்டர் பால்ல வந்து நான் வச்சுக்கிட்டேன். ஏன்னா, அப்போ வெளியில போய் எதுவும் சாப்பிடவும் முடியாது. அண்ட் சூடா எதுவும் சாப்பிடணும்னு தோணல. எனக்கு ஸ்வீட் சாப்பிடணும் போல இருந்துச்சு. சரி இத வச்சு நம்ம ட்ரை பண்ணலாமே எப்படி வருது அப்படின்றதுக்காக தான் இது பண்ணேன். இருக்கிற எல்லா பிஸ்கெட்ஸும் எடுத்து பால்ல போட்டு ஒரு 1/2 அன் ஹவர் கிட்ட 1/2 அன் ஹவர் கூட வேண்டாம். 15 மினிட்ஸ் கிட்ட வந்து ஊற வச்சிரணும். நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஊற வச்சுட்டேன் தெரியாம. ஸோ, நீங்க 15 மினிட்ஸ் கிட்ட ஊற வச்சுட்டு, அத அப்படியே கொஞ்ச நேரம் வையுங்க. அண்ட் மீன்வைல் நான் வந்து ட்ரெஸ்ஸ மாத்தி மாத்தி வீடியோல வந்துட்டுருக்கும். ஏன்னா, இது ஊறுற கேப்ல நான் இன்னொரு வீடியோ எடுத்துட்டு வந்திருப்பேன். ஸோ, இந்த மாரி நான் வந்து வீடியோஸ் எடுத்து எடுத்து கவர் பண்ணிட்டுருந்தேன். அதனால தான் நான் வந்து காஸ்டியூம்ஸ் மாத்தி மாத்தி போட்டுற மாரி இருக்கும். ஸோ, இது நல்லா பால்ல ஊறுனதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து நெய் ஊத்திக்கிட்டு ரொம்ப சிம்பிள் தான். இது ஒரு 10 டூ 15 மினிட்ஸ் குவிக் ரெசிபி தான். நீங்க வேணா ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நெக்ஸ்ட் டைம் நெறைய பண்ணிக்கிற மாரி பார்த்துக்கோங்க. ஸோ நெய் வந்து இருந்துச்சு. வீட்ல செஞ்ச நெய் தான். எப்பவுமே நாங்க வீட்ல நெய் செய்வோம். ஸோ வீட்ல செஞ்ச நெய் எடுத்து நல்லா ஒரு நான்ஸ்டிக் பேன்ல போட்டுக்கிட்டு, அண்ட் ஊற வச்சிருக்கிற அந்த பிஸ்கெட்டும், பாலும் சேர்த்து நாங்க அதில ஊத்திட்டு நல்லா கிளறி விட்டுறணும். நல்லா திக் கன்சிஸ்டன்ட் வர வரைக்கும் நம்ம அத கிளறி விட்டுட்டே இருக்கணும். கிளறாம விட்டுறாதீங்க. அடி புடிச்சுரும். ஏன்னா ஈஸியா அப்சர்வ் ஆயிரும் நெய் ஊத்திருக்கிறதுனால. ஸோ மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. அண்ட் உங்க எல்லாருக்கும் புடிச்ச ஸ்வீட் என்னதுன்னு சொல்லுங்க. ஸ்வீட்ஸ் இல்ல என்ன பிடிக்கும்னு. எனக்கு அவ்வளோ ஸ்வீட் பிடிக்காது. பட் அன்னைக்கு ஏதாச்சும் சூடா ஸ்வீட் சாப்பிடணும் போல இருந்ததுனால தான் இந்த ரெசிபி நாங்க ட்ரை பண்ணோம். எனக்கு பிடிச்சது வந்து புளிப்பு. புளிப்பான ஐட்டம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எஸ் அண்ட் உங்களுக்கு பிடிச்ச டிஷ் என்னது அப்படின்னு சொல்லுங்க. அண்ட் நான் இத நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். நெய் எவ்வளோக்கு எவ்வளோ ஊத்துறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த ஸ்வீட்ல டேஸ்ட் இறங்கும். ஸோ நல்லா இருந்துச்சு. நீங்களும் வேணா ட்ரை பண்ணுங்க. அண்ட் மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும்.
சுகர் வந்து உங்களுக்கு எவ்வளோ லெவல் வேணுமோ அவ்வளோ யூஸ் பண்ணிக்கோங்க. நான் சின்ன கப்பில் வந்து லைக் சின்ன டம்ளரில் வந்து 2 1/2 கிளாஸ் போட்டேன். ஸோ தட் கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக. அண்ட் வந்து லாஸ்ட்டில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேன். டேஸ்ட் எனக்கு ஆக்சுவலி பிடிச்சிருந்துச்சு. பட் ஒரு லெவலுக்கு மேலே நம்ம சாப்பிட முடியாது. அந்த மாதிரி இருந்துச்சு. யாராச்சும் கெஸ்ட்டு வந்தாங்கன்னா நம்ம வந்து ஒரு பார்ட்டாக வேணால் வைக்கலாம் தவிர லைக் என்டையர் கப் நம்மளால சாப்பிட முடியாது. திகட்ட ஆரம்பிச்சிரும். பட் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இன்கேஸ் பிஸ்கெட்ஸ்லாம் உங்க வீட்ல அவைலபிளா இருந்துச்சுன்னா ஃப்ரீயா. அண்ட் இப்படி தான் வந்து ஈவினிங் போச்சு. நீங்களுமே மழை பெஞ்சுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? வீட்ல சூடா என்ன செஞ்சு சாப்பிடுவீங்கன்னு சொல்லுங்க. ஸோ தட் நெக்ஸ்ட் டைம் நான் மழை பெய்யும்போது அத நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். அண்ட் எஸ் புடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க மறக்காம. ஸோ தட் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் என் வீடியோக்கு சப்போர்ட் பண்ற மாரி இருக்கும். லாஸ்ட்ல டாப்பிங்ஸ்லாம் போட்டு அந்த டே அப்படிதான் போச்சு. ஸோ ஃபைனலி அத சாப்பிட்டு முடிச்சாச்சு. உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள நான் அடுத்த வீடியோல பார்க்குறேன். டேக் கேர். டாட்டா. பாய் பாய்.